தம்பதி ஒத்துமை, நீண்ட வாழ்நாள், சௌபாகியம், தீர்க்க சுமங்கலி, கல்வி கேள்வி ஞானத்தை வழங்குன்னு வேண்டது மாப்பிள்ளையாக மாப்பிள்ளை சுவாமி. இந்த கோவிலுக்கு நம்ம ஒரு முறை வந்துட்டு போயிட்டோம்னா 48 நாட்களுக்குள்ள திருமணம் கைகூடுங்கிறது இந்த கோவிலோட ஐதீகம். பந்தத்தை ஏற்படுத்த பந்த காற்று ஒரு புஷ்பத்தை எடுத்து மறைச்சு வச்சுட்டு இருக்காரு சிவபெருமான் சோனைக்காக. இறைவன் தன்னுடைய வலது கண்ணை இடர்ந்து சிவபெருமான்கிட்ட வந்து அர்ப்பணம் பண்றார். மந்திரத்தை 48 போதும் போது அந்த கல்யாணத்துக்குள்ள தடைகள் எல்லாம் விலகி சுவாமியோட ஆரோக்கியப்படி சீக்கிரம் நிச்சயமாயிடும். இந்த கோயிலையும் தாங்கிறாரா, பக்தாருடைய மனச்சொல்லியும் தாங்கிறதாக ஒரு ஐதீகம். மேலக்கு விமானம் வந்து இந்திர விமானம் சொல்லுவார். இந்திரனே வந்து இங்க சாரதியா இருந்து அந்த ரதத்தை வந்து கொண்டு வந்து இறக்கிறார். வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டம் திருவீலி மீளலை வீலிநாதீஸ்வரர் திருக்கோவிலில் தான் இருக்கிறோம். இந்த கோவிலில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மாப்பிள்ளை சுவாமி, இந்த ஊர் மக்கள்லாம் இங்கே இருக்கக்கூடிய சுவாமியை வந்து செல்லமாக மாப்பிள்ளை சுவாமின்னு அழைக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு நம்ம ஒரு முறை வந்துட்டு போயிட்டோம்னா 48 நாட்களுக்குள்ள திருமணம் கைகூடுங்கிறது இந்த கோவிலோட ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் காத்தியாயன முனிவருக்கு மகளா பிறந்த காத்தியாயனி தேவிய சிவபெருமான் இந்த கோவிலில் தான் மனம் முடித்தாரு. அதனால இந்த கோவிலில் வந்து நம்ம வழிபாடு பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருமணத்தடை எதுவாக இருந்தாலும் தீர்ந்து திருமணம் கை கொடுங்கிறது இந்த கோவிலோட ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் தான் திருமால் வந்து தன்னோட சக்கராயுதத்தை ஜலந்தரன்கிற அசுரட்டேருந்து மீட்டு கொடுக்குமாறு சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணி திரும்ப பெற்றது இந்த தலத்துல தான். இந்த கோவிலில் வேற எந்த கோவில்லையுமே இல்லாத மாதிரி ஒரு தனித்துவமான ஒரு சிறப்பு இருக்குங்க. மாதப்படி, அதாவது நம்ம தமிழ் மாதங்கள் இருக்குல்ல, சித்திரை வைகாசின்னு, அதுக்கு அந்த ஒரு மாதத்துக்கும் ஒரு படியனை வச்சு இந்த படியை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இதுதான் நம்ம வந்து சுவாமியை போய் பார்க்க முடியும். இது வந்து கோச்செங்கச்சோழனால கட்டப்பட்ட ஒரு மாட கோவில். அந்த படியை நம்ம ஏறி கடந்தோம்னா நந்தியம் பெருமான் இருக்காரு. இந்த நந்தியம் பெருமானுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா வாயில் நந்தி. இவரோட அனுமதி கேட்டு தான் நம்ம போய் உள்ள சாமியை பார்க்க முடியும். உள்ளே போனோம்னா மாப்பிள்ளை நந்தின்னு ஒரு நந்தி அமைஞ்சிருக்காங்க. நம்ம போயிட்டு இந்த கோவிலோட வரலாறு என்னங்கிறத நம்ம வந்து கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகத்தை கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். வாங்க போவோம். வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதற்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ ஸ்ரீகண்ட பார்வதிநாத தேஜினி புரநாயக ஆயுர்பலம் பிரியம் தேவி பரமே பாதகம் பரா. பரமேஸ்வருடைய எண்ணற்ற வடிவங்கள்ல படைத்தல், காத்தல், அருளல், மறைத்தல் அப்படி இருக்கும்போது இந்த இருக்கிற கல்யாண கோலம் ஒரு தனி சிறப்பு. மானுட ரூபமாக பூலோகத்தில் கல்யாணம் நடத்தினால இந்த வந்து சிவபெருமானுக்கு 2 கைகள். எல்லா தரத்திலையும் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்காக சிவபெருமான் 4 கைகளோட மான் மழுவோட அப்படி வீட்டி அருள் பாலிக்கிறார். இந்த வந்து சிவபெருமான் பூலோகத்தை கல்யாணம் நடத்தினால இறைவனுக்கு மணாளன்னு பேரு. இங்க செல்லமா இந்த சரவணையில மாப்பிள்ளை சுவாமின்னு சொல்றோம். மாப்பிள்ளையாக அவங்கிறார் மாப்பிள்ளை சுவாமி. கல்யாண சுந்தரர் அப்படின்னு பேரு. அப்படிப்பட்ட கல்யாண சுந்தரராகப்பட்ட மாப்பிள்ளை சுவாமி இந்த கருவறையில நந்தியோட சேர்ந்திருக்கார். நந்தி தான் அங்க தோழன், நந்தி தான் இங்க சாட்சி. மணப்பெண்ணாக பார்வதி இங்க கார்த்தியாய் திருநாமம் கொண்டு இறைவனை மணக்கிறதுக்காக இங்க அவதாரம் பண்றார். இப்படி இறைவனை பூஜிக்க போகும்போது இறைவன் மாப்பிள்ளையாக வந்தவனே ஒரே ஆச்சரியம், ஒரே குழப்பம். நான் தேடுற மாப்பிள்ளை இவர் தானா அவனுக்கு நந்தியை போய் கேட்கிறாரா. நந்தி சாட்சாத் இவர் தான் பரமேஸ்வரன் அவனுக்கு தலையான சிவபெருமான அடையாளம் சொல்லி அம்பான்னு தெரியப்படுத்துறார். உடனே அம்பாள் கையில மாலை வச்சுட்டு 3 மந்திரம் சொல்லி இறைவனுக்கு வந்து மாலை இருந்தார். அந்த 3 மந்திரம் என்னென்ன மந்திரம் அப்படின்னா கார்த்தியாயினி மந்திரம் சொல்லுவார். அதுதான் முதல் மந்திரமாகப்பட்டது. தேக ஆரோக்கியத்தையும் கல்யாண பாக்கியத்தையும் அளிக்க வல்லது. 2வது மந்திரம் தம்பதி ஒத்துமை, நீண்ட வாழ்நாள், சௌபாகியம், தீர்க்க சுமங்கலி, கல்வி கேள்வி ஞானத்தை வழங்குன்னு வேண்டது. 3வது மந்திரம் பின்னாடி வரும் சந்ததிகளாக சௌக்கியமாக இருக்கணும், வம்சம் தழைத்து வாங்க வேண்டும், புத்திரபாக்கியம் ஏற்படணும் அப்படின்னு வேண்டதுதான் 3ஆம் மந்திரத்தோட அர்த்தம் பலன். இந்த கல்யாண பலனை எப்படி அடையிறது அப்படின்னா ஆண் பெண் யாருக்கு வேணாலும் வரலாம். வந்து சுவாமியை நேரடியாக தரிசனம் பண்ணா ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா அவருடைய பெற்றோர்கள் 2 பேரும் வந்து சுவாமிகிட்ட ஜாதகம் வச்சு அந்த பூஜை பொருட்கள்லாம் வாங்கி சுவாமிகிட்ட வந்து மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணி அந்த வழிபாடு பண்ணும்போது அந்த பிரார்த்தனை வந்து கைகூடும். என்ன காரணம், அப்படிப்பட்ட இடத்துல வந்து நீங்க வந்து பூஜை பண்ணீங்க அப்படின்னு அர்த்தம். என்ன அப்படின்னா இந்த இடத்துக்கு பேர் ஃபுல்லா கல்யாண மணவரை அப்படின்னு.
இந்த கல்யாண மணவரையில ஈசான்ய பாகத்துல ஒரு பித்தளை தூண் இருக்கு. அந்த தூண் தான் பந்தக்கால் முகூர்த்த கால். இந்த தூண் வந்து பந்தக்கால் சொல்லலாம். ஓப்பனிங் பூஜை தான் பந்தத்தை ஏற்பட்ட பந்தக்கால் சொல்லலாம். இந்த பந்தக்கால ஒரு 3 வனம் வந்து சுவாமிகிட்ட வந்து பிரார்த்தனை. அப்படி பிரார்த்தனை பண்ணும்போது இங்க அர்ச்சகர் சுவாமி அம்பாவுக்கு மாலை சாத்தி அந்த மாலையை மாத்தி சுவாமிக்கு சாத்தின மாலையை வந்து பிரசாதமா தருவார். அந்த மாலையை வந்து வீட்டில் பூஜை ரூம்ல பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். ஏன்னா இந்த மாலைக்கு பேரு விரத மாலை அப்படின்னு பேரு. வாழ்க்கை துணை அடையணும் விரதம் இருந்து இந்த பூஜை பண்றது தான் இந்த கல்யாண ஆச்சரிக்கு உள்ள தாற்பயம். அதனால இந்த சுவாமிக்கு சாத்தின மாலையை வந்து பிரசாதமாக வீட்டில் பூஜை ரூம்ல வச்சிருந்து இது மாதிரி கல்யாணம் வரணும் அடையணும் அப்படின்ட்டு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த மந்திரத்தை 48 போதும் போது அந்த கல்யாணத்துக்கு உள்ள தடைகள் எல்லாம் விலகி சுவாமியோட அருள்படி சீக்கிரம் நிச்சயமாயிடுது. பத்திரிக்கை அடிச்ச உடனே இந்த கோயில் முகவரிக்கு பத்திரிக்கை வந்து அனுப்பிச்சுருந்தோம். கல்யாணம் முடிஞ்சு வாழ்க்கை துணைய சேர்ந்து வந்து சுவாமிகிட்ட ஒரு அர்ச்சனை பண்ணணும். சுவாமிகிட்ட ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு நன்றி தெரிவிச்சுட்டு அந்த மாலையை கோயில் படத்துல வந்து சேர்த்தது. விரதத்துக்காக ஆரம்பிச்ச பூஜை பொருட்கள் விரதம் பூர்த்தி ஆனப்புறம் அந்த பூஜை பொருட்களாகப்பட்ட மாலையை வந்து அந்த கோயில் நீர்நிலைகள்ல வந்து விடணும். அது மாதிரி ரொம்ப விசேஷமான மூலஸ்தானத்தில் ரொம்ப சாணித்தியம் பெற்றவர் நேத்ரார்பணேஸ்வரர் அப்படின்னு வடமொழியில பேரு, தமிழ்ல வீணாதர்னு பேரு. இந்த சிவபெருமான் நிறைய மகரிஷிகள் தேவர்கள் மகான்கள் அது மாதிரி கடவுள் நிறைய பூஜை பண்ணியிருக்கார். அதுல பார்க்கடலில் வீட்டிற்கும் அந்த பரந்தாமப்பட்ட மகாவிஷ்ணு சிவபெருமான 1000 தாமரை மலர்களால அர்ச்சனை பண்றார். ஜலந்திரன் ஒரு அரக்கன், அந்த அரக்கன் அழிக்கிறதுக்காக 1000 தாமரை மலர்களால தினைக்கும் அர்ச்சனை பண்ணே வர. எல்லா தலத்திலையும் இருக்கிற சகசநாமம் ஒரு காமனா இருக்கும். இந்த உள்ள இருக்கிற சகசநாமம் ரொம்ப விசேஷம். பஞ்சாட்சர சகசநாமம்னு பேரு. பஞ்சம் அப்படின்னா 5, சகசநாமம்னா 1000. சகசநாமம் 1000. அதனால பஞ்சாட்சரங்கிறது இந்த பாருங்க, ந ம சி வாய. ந அப்படிங்கிற அக்ஷரத்துல ஒரு 200, ம அப்படிங்கிற அக்ஷரத்துல 200. அது மாதிரி 5 எழுத்துல 5 200 அர்ச்சனையாக சிவம் மகாவிஷ்ணுவே கம்போஸ் பண்ணி இந்த சகசநாமம் வந்து சொல்றாரா. இது பண்றச்சு கடைசி நாள் ஒரு புஷ்பத்தை எடுத்து மறைச்சு வச்சிருக்காரு சிவபெருமான் சோதனைக்காக. அந்த சோதனையிலிருந்து விடுபடுறதுக்காக இறைவன் தன்னுடைய வலது கண்ணை இடர்ந்து சிவபெருமான்கிட்ட வந்து அர்ப்பணம் பண்றார். இறைவன் தடுத்தாற் கொண்டு இழந்த கண்ணை மகாவிஷ்ணுக்கு திருப்பி கொடுத்து அந்த சக்கராயத்தை கொடுத்து இந்த ஜலந்திரன் அப்படிங்கிற அசுரனை வதம் பண்ணி இந்த பூலோகத்திலேயே காத்ததா ஒரு சரித்திரம். அதே மாதிரி சிவி சக்கரவர்த்தி பூஜை பண்ணியிருக்கார். குருருவ மன்னன் வந்து சுவாமிகிட்ட பூஜை பண்ணி அந்த பலனை அடைஞ்சிருக்கார். ஞானசம்பந்த பெருமான் இந்த கோயில ஹைலைட்ஸே பார்த்தா படிக்காசு உற்சவம் பேர் சொல்லுவார். ஞானசம்பந்த பெருமான் சிவபெருமான்கிட்ட பூஜை செய்து சிவபெருமானுடைய அருள் பெற்று சிவபெருமானே காட்சி கொடுத்து காசு கொடுத்த இடம் இந்த இடம். அதே மாதிரி அப்பரி பெருமான் விநாயக பெருமான வழிபாடு பண்ணி விநாயக பெருமான் காட்சி கொடுத்து காசு கொடுத்து அந்த பஞ்சத்தை போக்குனதா ஒரு சரித்திரம். இதுல ஒரு மிராக்கிள் என்னன்னா, ஞானசம்பந்தர் வாங்கின காசு ஒரு நாள் கோல்டு கேரட் கம்மியா உள்ள காசு கிடைச்சது. அப்பரி பெருமான் வாங்கின காசு பியூரிட்டியா உள்ள 916 கிடைக்கிறது. எனக்காக இல்ல உலக நன்மைக்காக ஞானசம்பந்தர் அந்த பதியம் பாடுறார். இல்ல உன்னுடைய தமிழ் இசை கேட்கணும், அதுக்காக நான் அந்த வெயிட் பண்ணி உனக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு சிவபெருமான 2 பேர் பரிபாஷை பேசுகிறார். ஆக அந்த பதியம் பாடுறார். வாசி தீரவே காசு நல்குவீர் அப்படின்னு தொடக்க அந்த பதியம். இந்த தேவாரத்தை படிக்கும்போது என்னென்ன பலன் அப்படின்னா ரொம்ப அபரிமிதமான பலன்லாம் அடைகிறது. அதுல முதல்ல வந்து வேலை கிடைக்கிறது. அந்த வேலை மூலியமாக வருமானம். அந்த வருமானம் சுப செலவு மட்டும்தான் ஆகும், வீண் விரயமாகாது. வழக்குகள்லேருந்து வெற்றி. வீட்டில் அன்ன சதுஷ்கள் வந்துட்டே இருக்காங்க. நிறைய மங்களகரமான காரியங்கள்லாம் வீட்டில் நடக்கும். அங்கே சாமி அனுகிரகம் பண்றாரு. அதனால வேலை, அதனால ஒரு முன்னேற்றம், அதனால ஒரு வருமானம், அதனால சுப செலவு, அதனால இந்த மேன்மேலும் இந்த குடும்பம் வந்து அபிவிருத்தி ஆகுது. பொருளாதாரம் அந்த விநாயகர் பெருமான் வழிபாடு பண்றதுனால இந்த படிக்காசு பதிவு உரத்துனால ஞானசம்பந்தருக்கு சிவபெருமான் இந்த திருக்கோயில கிழக்கு பீடத்துல கொடிபரத்து அந்த வரும்போது பார்த்தீங்கன்னா கல்வி பீடம் இருக்கு. அந்த பீடத்துல வந்து காசு கொடுத்தார். அப்படி பெருமானுக்கு மேற்கு பிரகாரத்துல அந்த
படிக்காசு கொடுத்ததா ஒரு சரித்திரம். அதனால பொருளாதாரத்திலாக ரொம்ப பின்தங்கி உள்ளவர்கள்லாம் இந்த சுவாமிகிட்ட வழிபாடு பண்ணி விளக்கு ஏற்றி விநாயகர் வழிபாடு, சுவாமி வழிபாடு, அம்பாள் வழிபாடு பண்ணிட்டு அந்த படிக்காசு பதியத்தை வந்து ஓதி அந்த காசு வச்சு எடுத்தோம்னா நிச்சயமாக அந்த பொருளாதாரத்தில் மேன்மேலும் அபிவிருத்தி அடைவார்கள் அப்படின்னு கோயிலுடைய ஐதீகம். இதுல பக்கத்துல அடுத்த சன்னிதி கால சம்ஹாரமூர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். திருக்கடியூர் மாதிரி அதே புராணம், ஆனா கேரக்டர் வேறு. எப்படி திருக்கடியூர்ல மார்க்கண்டேயனுக்காக யமனை வந்து சம்ஹாரம் பண்ணாரோ 18 வயதுல, அதே மாதிரி ஸ்வேத கேதுன்னு மகாராஜா, அந்த மகாராஜாக்காக யமனை வந்து சம்ஹாரம் பண்ண தலம் இந்த தலம். இங்க 60, 70, 80 இதுக்கெல்லாம் வந்து சுவாமி அம்பாள் அனுகிரகமூர்த்தியா இருக்கார். அதுல 60 வயதுள்ள தம்பதிகள், 70 உள்ள தம்பதிகள் இங்கெல்லாம் வந்து சுவாமிகிட்ட வந்து அந்த சட்டத்தை பொருத்தி இதெல்லாம் பண்ணும்போது அவள் மட்டும் இந்த பலன் அவள் மட்டும் கிடையாது, அவளுக்குள்ள பின்னாடி சந்ததிகள்லாம் அந்த ஆயுள் பலனும், குடும்ப ஒத்துமை, தம்பதி அந்யோன்யம் எல்லாம் கிடைக்காது. இந்த கோயிலில் ஒரு 3 நந்தி விஷயம். முதலாவதாக இந்த 12 படிகள் தாண்டி மேலே வரையில் இந்த 12 படிகளும் 12 மாதங்களாக 12 ராசிகளாக வர்ணிக்கப்படுறார். அப்படியே உள்ள நுழையும் போது ஒரு நந்தி இருப்பார். அவர் தான் பிரதோஷ காலத்து நந்தி, அவர் தான் வாயில் நந்தி. அவர்கிட்ட உத்திரை கேட்டு உள்ள வரும். அப்படி உள்ள வரும்போது பிரார்த்தனைய எப்படி அம்பாவுடைய பிரார்த்தனை, அம்பாவுடைய கோரிக்கை எப்படி செவிசாய்ச்சி சுவாமி அடையாளம் சொல்லி அம்பாவை தெரியப்படுறாரோ, இங்க வந்து தரிசனம் பண்ணும்போது உங்களுடைய பிரார்த்தனையை வந்து செவிசாக்கி அப்படியே சுவாமி சொல்றதா ஒரு ஐதீகம். இந்த நந்தி பேரு மாப்பிள்ளை நந்தி ஆர் தோழ நந்தின்னு பேரு. அப்படியே பரிவாரத்துல பிரகாரத்துல வளரும் போது சண்டிகேஸ்வருக்கு எதிர ஒரு குகமா இருக்கும். அந்த இடத்துல பாதாள நந்தி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோயிலையும் தாங்குறாரா, பக்தாருடைய மனச்சுமையும் தாங்கிறதாக ஒரு ஐதீகம். அதனால மனச்சுமைகள், ஏதாவது கடன் சுமைகள், ஏதாவது தீராத மனவியாதிகள் இருக்கும் போது அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணல இப்போ நந்திக்கிட்ட இந்த பிரார்த்தனை வந்து கை கூடும். இதே கலியுகம். கலியுகத்துக்கு முன்னாடி உள்ள திரேதாயுகத்துல சுவாமி எப்படி இருந்திருக்காரு அப்படின்னா இப்பயும் இருக்காரு. அவர் தான் மூலநாதங்கிறது. அவர் தான் கொடிமரத்துக்கிட்ட லிங்கம் இருக்கு, மூலநாதன் பேரு. அந்த மூலநாதரோட நந்தி தான் கீழே நீங்க பார்க்கிற பாதா நந்தி அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி அருணகிரிநாதரால் பாடல்பெற்ற திருப்புகழால் ஓதப்பட்ட சுப்பிரமணிய சுவாமி இருக்கார். குழந்தை பேர் உள்ளவாதான் அங்கே சுவாமிகிட்ட வந்து வழிபாடு பண்ணும்போது அந்த முருகனை வழிபாடு பண்ணும்போது அந்த குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கிறது. மகாலட்சுமி இருக்கார், கஜலட்சுமியா இருக்கார். அங்கே வழிபாடு பண்ணும்போது செல்வம் அப்படி கை கொடுறது. அம்பாள் சுந்தர குஜாம்பிகையின் பேரு, மிகவும் பெருமை வாய்ந்தவராக இருக்கார். பேசாத குழந்தைக்கு பேச்சு கொடுத்த இந்த அம்பாள் வாக்குக்கு இனியா, வாக்கு வந்து எளிமையா இருக்கிறதுக்காக சாமிகிட்ட அம்பாட்ட வந்து வழிபாடு பண்றது. வாக்கு, மனம், சங்கீதம் இதெல்லாம் வந்து மேன்மை அடைகிறதுக்காக அம்பாள் வந்து அனுகிரகமூர்த்தியா இருக்க. அம்பாளுக்கு சுந்தர குஜாம்பிகை. கட்டடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதுல தமிழ் பரம்பரையில பாரம்பரிய முறைப்படி இங்க ஒவ்வால் நத்தி மண்டபம், ஒவ்வால் தத்தா மண்டபம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபிளாட்டா இருந்தா ஒவ்வால் வந்து உட்காரும். இது மாதிரி கொஞ்சம் டூ மாதிரி இருந்ததுன்னா ஒவ்வால் வந்து உட்காராத அளவுக்கு அந்த 11ஆம் நூற்றாண்டு காலத்துல கட்டப்பட்ட ஒரு கட்டடக்கலை இருக்கு. வெறும் செங்கல் சுண்ணாம்பு வச்சுதான் கட்டியிருக்கா. அது வந்து 100 பில்லர்டு ஹால்னு சொல்லுவாங்க, 100 மண்டபம்னு சொல்லுவாங்க. அங்கேயும் போய் ஒரு தரிசனம் பண்ணலாங்க. அப்படி எண்ணற்ற அதிசயங்கள்லாம் நடந்த இந்த கஷேத்திரத்துல இந்த கோயில் ஸ்தலாவிருஷ்டம் அப்படிங்கிறது பலாமரம். இதுக்கு முன்னாடி 2-3 யுகத்துல வந்து செல்பக மரமா இருந்திருக்கு, வீழி செடியா இருந்திருக்கு. வீழி செடிக்கு இந்த ஊருக்கு ஒரு தொடர்பு உண்டு. ஒரு காலத்துல வீழி செடி ஒரே காடா இருந்தது. அந்த காட்டுக்கு மத்தியில அந்த லிங்கமாப்பட்ட சிவபெருமான் தானே தோன்றியதா ஒரு சரித்திரம். அதனால வீழிநாதர்னு பேரு. இப்பேற்பட்ட அந்த வீழிநாதருக்கு பின்னாடி முருகன் சன்னதிக்கு எதிரில் ஒரு துவாரம் இருக்கு. அந்த துவாரம் வழியா கிளிகள் வந்து பூஜை பண்றதா ஒரு ஐதீகம். நிசப்தமா இருக்கும்போது கிளிகள்லாம் அப்படி உள்ள வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அந்த வழியா அப்படியே வெளில போடும். என்ன காரணம்? வேதங்களுக்கு வந்து மொழி அறிஞ்சல் பொருள் சொல்றதுதான் கிளிகள்லாம். வேத அந்தணர்கள்லாம் வாழ்ந்த இடம். வானம் முற்ற அளவுக்கு யாகம் வளர்த்து சுவாமி வழிபாடு பண்ணியிருக்கார் அந்த அந்தணர்கள். 500 அந்தணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊரு பேரு திருவீழி மேலைன்னு பேரு. இந்த பேரு வரது என்ன காரணம் அப்படின்னா,
மிழலை குறும்பர்னு ஒரு மகரிஷி ஒரு வேடன் எனக்கும் அர்த்த ஜாமத்துல விளாம்பழம் உண்டாக்குன்னு சொல்லுவாங்க. இந்த விளாம்பழத்தை வச்சு பூஜை பண்றார். அதனாலையும் மகாவிஷ்ணு ஒரு மலருக்கு 1000 புஷ்பத்துக்கு பதிலாக தன்னுடைய கண்ணை இடர்ந்து அந்த சிவபெருமானுடைய திருவடியில வச்சதுனால இந்த அடையாளங்களை சொல்றாரா. அம்பாள் அவர்தான் பரமேஸ்வரன், மகாவிஷ்ணு பூஜை பண்ணியிருக்கார், வீணைக்கு பூஜை பண்ணியிருக்கார். அவர் சொல்லும் போது அந்த அடையாளங்களை சொல்றாரா. அதனால இந்த ஒரு பேர் திருவீடு வீணை அப்படின்னு. அப்புறம் மேலக்கு விமானம் வந்து இந்திர விமானம் சொல்லுவார். இந்திரனால வடிவமைக்கப்பட்ட இந்திரனே வந்து இங்க சாரதியா இருந்து அந்த ரதத்தை வந்து கொண்டு வந்து இறக்கிறார். அஷ்டாங்க விமானத்துல இந்த கோயிலுடைய விமானம் வந்து ரொம்ப விஷயம். அந்த விமானத்தை இந்திரன் வந்து பூஜை பண்றதுனால, இந்திரன் கொடுத்தனால இந்திரனே அந்த முகம் தெரியும். அதுல சுவாமி கருவறையில உள்ள இருக்கிறது அரசாணிக்கால், இங்க வெளியில இருக்கிற ஆள்ல இருக்கிறது இந்த இந்த மனவரத்தில் இருக்கிற தூண் பேரு அந்த கால் தான் சொல்லுவாங்க. இப்ப எல்லாரும் க்ஷேமம் அடையும் பொருட்டு மந்திரம் சொல்ற எல்லாரும் அந்த மந்திரத்தை ஓதி வாழ்க்கை துணை அடைந்து சுவாமிகிட்ட வந்து தரிசனம் பண்ணணும். ரொம்ப விசேஷமான மந்திரம் நமச்சிவாய. தேவேந்திராணி எல்லாரும் நமஸ்துப்யம் தேவேந்திர பிரிய பாமினி விவாக பாக்கிய ஆரோக்கியம் புத்திர லாபஞ்ச தேஹி மே பதிம் தேஹி சுதம் தேஹி சௌபாகியம் தேஹி மே சுபே சௌமாங்கல்யம் சுகம் ஞானம் தேஹி மே சிவசுந்தரி காத்யாயனி மகாமாயே மகாயோகின் அதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவம் பதிமே குருதேவ் நமஹ நமஹ. அது மாதிரி சிவபெருமானுக்கு ஒரு விசேஷமான மந்திரம் இருக்கு. ஸ்வேதகேது சொன்ன மந்திரம். ஸ்ரீகண்ட பார்வதீநாத தேகினி புரநாயக ஆயுர் பலம் ஸ்ரீயம் தேவி ஹரமே பாதகம் ஹர. சிவபெருமான பார்வதி இரண்டு சேர்ந்து ஒண்ணு வணங்குற. எனக்கு இந்த ஊருக்கு தேஜினிபுரம்னு பேரு. வடமையில அந்த தேஜினிபுரத்துக்கு நாயகனா இருக்கிற ஒன்ன வணங்கும் போது ஆயுத கொடுப்பாரா, பலத்தை கொடுப்பாரா, பாதகங்கள் அப்படி சொல்ற பாவங்கள்லாம் நிவர்த்தியாகி லட்சுமி கடாட்சம் கொடுக்கறதா ஒரு சரித்திரம் இந்த மந்திரத்தை உதவுறாங்க. இந்த ஊர் திருவாரூர், மயிலாடுதுறை, கும்பகோணத்துக்கு சென்ட்ரா இருக்கு. இந்த திருச்சியிலேருந்து அந்த பக்கம் மேற்கேந்து வரவாதான் கும்பகோணம் வழியாக வந்து கும்பகோணத்திலேருந்து நாச்சியார் கோயில் வழியாக பூந்தோட்டம் போறதுக்கு முன்னாடி தென்கரையே ஒரு 4 ரோடு இருக்கும். அந்த 4 ரோட்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் உள்ள வரணும். அங்கேயே ஆட்டோ வசதி இருக்கு. அங்கே உள்ள வரலாம். காரில் வரவா நேரா கும்பகோணம் ரீச் பண்ணி கும்பகோணத்துல இருந்து நாச்சியார் கோயில் பூந்தோட்டம் போறதுக்கு முன்னாடி தென்கரை 4 ரோட்ல இருந்து அப்படி வரணும். அது மாதிரி கிழக்கிலேருந்து வரவா இந்த மயிலாடுதுறை மெட்ராஸ்ல வரவா இப்படி கூட வரலாம். மயிலாடுதுறை வந்து மயிலாடுதுறை திருவாரூர் மார்க்கத்துல பூந்தோட்டம் அப்படின்னு ஒரு பாலம் இருக்கும். அந்த பூந்தோட்டத்தில இருந்து ரைட்ல கட் பண்ணா அதே தென்கரை 4 ரோடு வந்து அதுல இருந்து உள்ள வரணும். இந்த கோயிலுடைய டைமிங் பார்த்தீங்கன்னா காலத்தால 8:30 12:30, சாயந்தரம் 4:00 8 மணிக்கு நமச்சிவாய. அங்கே வந்து மாதப்படி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாரப்படி. நம்ம வாரத்தில் இருக்க 7 நாட்களுக்கும் 7 படி இங்கே வந்து அமைச்சிருக்காங்க. இது மாதிரி நிறைய சிறப்புகள் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட பின்புறத்தில் வந்து ஒரு கிளி வந்து தினமும் வந்து சாமி வழிபாடு பண்ணிட்டு போயிட்டுருக்கு.